விஸ்வகர்மான்றதுக்கு வர்ணனை நாங்க முதல்ல கொடுத்துட்டோம். யாரா இருந்தாலும் அவங்க கையில ஒரு உளியோ சுத்தியோ ஒரு சின்ன ஒரு வெப்பனோ வச்சுட்டு அவங்க வேலை பண்றாங்கன்னா அவங்க விஸ்வகர்மா. நம்ம நாட்டில் ஜாதிங்கிற விஷயத்தை முன் வச்சு பேசும்போது பேசுகிறவங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ரொம்பவும் எச்சரிக்கையாக பேசணும். ஏன்னா ஜாதி இங்கே சென்சிட்டிவான விஷயம். ஆனால் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விஸ்வகர்மாங்கிறது ஜாதியோட கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. விஸ்வகர்மா லிஸ்ட்டில் 18 தொழில் இருக்குது. அதில் முடி திருத்துபவர் இருக்கார், சிமெண்ட்டு செங்கல் வச்சு வேலை பார்க்குற மேஸ்திரியும் இருக்காருன்னு பேசியிருக்காரு. மத்திய அமைச்சரோட இந்த பேச்சு தான் விஸ்வகர்மா சமுதாயத்தினரை கொந்தளிக்க வச்சிருக்கு. விஸ்வகர்மா அல்லது விஸ்வ பிராமின்கிறது இங்கே 5 தொழில் பார்க்கக்கூடிய சமூகமாக இருந்துட்டு வருது. அது என்னென்னா, இரும்பு தொழில் பார்க்குறவர் கொள்ளர், தங்க நகை தொழில் பார்க்குறவர் பொற்கொள்ளர், மரவேலை பார்க்குறவர் தச்சர், சிற்ப வேலை பார்க்குறவர் சிற்பி, பாத்திர வேலை பார்ப்பவர் கண்ணார். தாங்கள் பார்த்துட்டு வர இந்த 5 தொழிலையும் ரொம்பவும் பெருமிதத்தோடு பார்த்துட்டு வர்றாங்க. ஆனால் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னோட வர்ணனையில் 5 தொழிலை 18 தொழிலாக கூட்டி சொல்லிட்டாரு. பிறப்பால் இங்கே அனைவரும் சமம், பார்க்கும் தொழிலால் வேற்றுமை பார்க்கக்கூடாது என்பதெல்லாம் சரிதான். ஆனால் எதுக்காக 5 தொழிலோடு வேறு 13 தொழிலை மத்திய அமைச்சர் சேர்க்கணுங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. போராட்ட காலத்தில் விஸ்வகர்மா ஒருத்தர் கேட்குறாரு, பிராமணர்னால் தமிழ்நாட்டில் ஐயர் ஐயங்கார்னு 2 பிரிவு இருக்குது. அதில் நிர்மலா சீதாராமன் ஐயங்கார் பிரிவை சேர்ந்தவர். ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். பிராமணர்னா அதில் முடிதிருத்தவர் இருக்கார், முனிசிபாலிட்டியில் துப்புரவு வேலை பார்க்குற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்கிறாருன்னு சொன்னால் பிராமண சமூகம் ஏற்றுக்குமா, கொந்தளிக்குமா? எந்த ஜாதியாக இருந்தாலும் அவங்க அடையாளத்தை விட்டு தர மாட்டாங்க. விவரம் தெரியாமல் எதுக்கு ஜாதி பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறாரு நிர்மலா சீதாராமன் விஸ்வகர்மா சமுதாயம் கொதிச்சு போய் கேட்குது. இந்த பிரச்சனை இப்போ எதுக்கு வந்துச்சுன்னா, பிரதமரோட விஸ்வகர்மா திட்டம் தான். மத்திய அரசோட இந்த திட்டத்துக்காக 13,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 18 தொழில் பார்க்குற கைவினை கலைஞர்களை மேம்படுத்துறதுக்காகத்தான் இந்த திட்டமே. அந்த 18 தொழிலையும் பார்க்குறவங்களுக்கு விஸ்வகர்மான்னு சர்டிஃபிகேட்டும் ஐடி கார்டும் தரப்போகிறாங்களாம். விஸ்வகர்மா சமுதாய மக்களோட கோபம் எல்லாம் இந்த திட்டத்து மேலே இல்லை, தேவையில்லாமல் எதுக்கு எங்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தோட மற்ற தொழில் பார்க்குறவங்களையும் ஜாயின் பண்ணி விடுறீங்கன்னு தான். இனி விஸ்வகர்மா விவகாரம் தமிழ்நாட்டில் எப்படி விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு பார்ப்போம். இது குலத்தொழில் இல்ல, விஸ்வகர்மான்றதுக்கு வர்ணனை நாங்க முதல்ல கொடுத்துட்டோம். யாரா இருந்தாலும் அவங்க கையில ஒரு உளியோ சுத்தியோ ஒரு சின்ன ஒரு வெப்பனோ வச்சுட்டு அவங்க வேலை பண்றாங்கன்னா அவங்க விஸ்வகர்மா. இது ஜாதியோட கனெக்ஷனே இல்ல. அதனாலதான் 18 தொழில் அதுல லிஸ்ட் பண்றது. அதுல முடி திருத்துபவரும் இருக்காங்க, சிமெண்ட் பிரிக்கு வச்சு வேலை பண்ற மேஸ்திரியும் இருக்காரு, படகு தயார் பண்றவங்களும் இருக்காங்க. அது யாரா இருந்தாலும் சரி. மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர். ஆனால் விஸ்வகர்மா மக்களை பற்றி அவர்களுக்கு சற்று தெரிவது கஷ்டம்தான். இந்த சூழ்நிலையில் அவர்கள் எதை கேட்டாலும் எங்களுக்கு மோடிஜி மீது மிகுந்த பற்றும் பாசமும் உண்டு. இருப்பினும் இவர்கள் போன்ற சிலர் விஸ்வகுலத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை சார்ந்த விஸ்வகுலம் அனைவருமே இப்பொழுது உணர்ந்திருக்கிறோம். 18 விதமான தொழில் செய்பவர்கள் அனைவரும் இந்த விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். சுத்தி எடுப்பவரும் உளி எடுப்பவர்களும் விஸ்வகர்மா என்றால் அப்போ தெய்வ பிரம்மாவினால் நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்ட விஸ்வகுலத்தினுடைய மரியாதையை கிஞ்சிற்றும் மனதில் கொள்ளாத அளவிற்கு மத்திய அமைச்சர் எங்கள் மனதெல்லாம் புண்படும் வகையில் இவ்வாறு பேசி இருப்பது மிகவும் வருந்தத்தக்கது. நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை பொறுமையாக, அடக்கமாக, மரியாதையாக, கண்ணியமாக சொல்லிக் கொள்கின்றோம். ஏனென்றால் மோடிஜி அவர்கள் விஸ்வகுலத்திற்காக நிறைய செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் உள்ளதை இந்த அம்மா கெடுத்துருவாங்க போல இருக்கு. இவங்க தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க, இவங்க இப்படியெல்லாம் பேசுறது அந்த மாநில அவையினுடைய மரபுக்கும் நல்லா இல்லை. தமிழ் சமுதாயமும் தமிழ்நாட்டிலையும் இவங்களுக்கு உள்ள கொஞ்சம் நெஞ்ச செல்வாக்கும் கொஞ்சம் சிக்கலாக போயிடாத அளவுக்கு இவங்க தார்மீக அடிப்படையில் ஒரு வருத்தம் தெரிவித்து விஸ்வகுல மக்களை
அவர்களை அமைதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் அனைவரும் விஸ்வகுலத்தில் ஈடுபாடு உள்ள சமுதாய அடிப்படையில் திருவாரூர் மாவட்ட தலைவர், நாகை மாவட்ட தலைவர், பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து இங்கு ஒன்று கூடி இந்த வெயிலில் நாங்கள் அனைவரும் இருந்து எங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.